சென்னை அயனாவரம் இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ள பகுஜன் சமாஜ் கட்சியின் தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கின் உடலுக்கு அமைச்சர் சேகர் பாபு மற்றும் முன்னாள் அமைச்சர்கள் உள்ளிட்ட பல தலைவர்கள் அஞ்சலி செலுத்தினர். சென்னை பெரம்பூரில் வெள்ளிக்கிழமை மாலை ஆம்ஸ்ட்ராங் வெட்டி கொலை செய்யப்பட்டார். இதையடுத்து அவரது உடல் சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டது. ஆம்ஸ்ட்ராங்கின் உடல் நேற்று இரவு குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்டு பலத்த பாதுகாப்புடன் ஊர்வலமாக அயனாவரத்தில் உள்ள அவரது வீட்டிற்கு கொண்டு செல்லப்பட்டது. ஆம்ஸ்ட்ராங்கின் உடல் அயனாவரம் இல்லத்தில் நள்ளிரவு 1 மணி அளவில் கொண்டு வரப்பட்டது. அப்போது ஆம்ஸ்ட்ராங்கின் இல்லத்திற்கு வெளியே தொண்டர்களும் காவலர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. தொடர்ந்து அயனாவரம் இல்லம் வந்த ஆம்ஸ்ட்ராங் உடலுக்கு அமைச்சர் சேகர் பாபு, தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை அஞ்சலி செலுத்தினர். முன்னாள் அமைச்சர்கள் ஜெயக்குமார், பெஞ்சமின் உள்ளிட்ட பல தலைவர்கள் ஆம்ஸ்ட்ராங் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர். ஆம்ஸ்ட்ராங் உடலுக்கு புத்த மதப்படி இறுதிச் சடங்கு நடத்திய பின்னர் பொதுமக்களின் அஞ்சலிக்காக ஆம்ஸ்ட்ராங் உடல் பெரம்பூர் நகராட்சி பள்ளி மைதானத்தில் வைக்கப்பட உள்ளது.